ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ரவா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு ரவா பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கோங்க. ரவா கேரட்லாம் சேர்த்து இது நம்ம செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரவா கேரட் தேங்காய் 3 சேர்ந்து நல்லா நெய்யில் வதங்கி வரும்போது ஒரு சூப்பரான வாசம் வருங்க. இந்த வாசம் வர வரைக்கும் இதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருங்க. பால் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவா கேரட் தேங்காய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஒரே டைமில் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிடும். நம்ம எப்போதுமே தூண மாதிரி சேர்த்தோன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். கட்டி பிடிக்காமல் இருக்கும்போது இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பால் சுருண்டு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரவா எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் இலைகள் கொடுக்கும். இது திரும்பவும் நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் ரொம்ப கம்மியான அளவு தாங்க செலவாகும். நல்ல திக்னஸாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நெய் தடவுன பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நெய் தடவுன பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் போல் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்ம பர்ஃபி மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ ஆறட்டும். ஒரு 1 ஹவர் போல் நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் ரவா கேரட் பர்ஃபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆச்சுங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.